இதுக்கு முன்னாடி நான் காஞ்சூரி கண்ணப்பன்னு ஒன்று பார்த்த படம். அது பேய் படம் மாதிரி இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இதுக்கு ரொம்ப மொக்க படம் தான். பாடி ரொம்ப சூப்பராக இருக்கு, எனக்கு பயமே இல்லை, நான் சிரிக்க தான் செஞ்சேன். காமியில் வந்தவங்க தான் செல்லு டிவிலாம் காமியில் வந்தாங்க. திடீர்னு படத்தில் நினச்சிக்க தான் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிண்ணா. ஃபஸ்ட்டு பயந்தா இப்போ பயப்படல. படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேய் பயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஹீரோவோட கேரக்டர் நல்லா தான் இருக்குது. புது ஹீரோ கேரக்டர் நல்லா இருக்குது. எல்லாரையும் வரவேற்கலாம். நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. லாஜிக் எதுவும் மிஸ் ஆகலை. ஆனால் காமெடியெல்லாம் நல்லா இருக்குது. டைமிங் காமெடி நல்லா இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அவங்க காமெடி எப்பவுமே நல்லா தான் இருக்கும். காமெடி எல்லாமே ஓகே, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எனக்கு வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வச்சு எடுத்துருந்தாங்க. கோபி, சுதாகர் அண்ணா, அது மாதிரி எதுமசானி அதெல்லாம் வச்சு எடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட்டு செகண்டும் கதைக்குள்ளே ஒரு கதை, தேட்டருக்குள்ளே ஒரு தேட்டர், அது மாதிரி போச்சு. சூப்பராக இருந்துச்சு. பேய் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. பார்க்கலாண்ணா. ஃபேமிலியாகவே வரல அந்த படத்துலாம். போகணுன்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த படத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போரே அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு காமெடியாக. அவரோட காமெடி நல்லா தான் இருந்துச்சு. அவர் லாஸ்ட் சீனில் தான் எடுத்துன்னு வருவாங்களே கட்சியில். நல்லா தான் இருக்கும். சூப்பராக கோபி அண்ணா, சுதாகர் அண்ணா. ஜஸ்ட்டு ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஓகே தான், நல்லா தான் இருந்தது. என்னென்னா ஜஸ்ட்டு பேய் வித்து காமெடி எல்லாமே இருக்குது. சென்டிமெண்ட் இருக்குது. ஓகே தான். அது என்னென்னா அவங்க நார்மலாக அவங்க சோசியல் மீடியாவில் கிடக்கிற மாதிரி இதுலேயே நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் நல்லா இருக்குண்ணா. ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. கோபி, சுதாகர் அவங்களுக்காக வந்தோம். பட் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம யூடியூப் வீடியோ வந்துட்டு லார்ஜ் ஸ்க்ரீனில் இப்போ ரொம்ப நேரம் பார்க்குறோம். அந்த ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபுல்லாக எங்கேஜாக தான் இருந்துச்சு. நல்லா அவர் அதான் ஸ்டார்டிங்கில் எப்படி நல்லா நடிப்பாரோ அதே தான். அவர் நானும் கோயம்புத்தூர் தான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாங்க. ஸ்டார்டிங்லலாம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அந்த இதே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். படத்தில் பார்த்தோம்னா கோபி, சுதாகரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் யூடியூப்பில் பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் காமெடி பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல. அவங்களோட இதுதான் அவங்களுக்காக தான் வந்தது. அவங்க நடிச்சிருக்காங்க. மற்றவங்க யாரும் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்காக மட்டும்தான் வந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பேய் காமிச்சாங்க. பேய்னா கொஞ்சம் த்ரில்லாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் பெருசாலாம் எதுவும் இல்லை. பேய் நேரில் வந்து பேசினா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பேய் நேரில் வந்து பேசுகிற மாதிரி எதுவும் காட்டல. கொஞ்சம் த்ரில்லாக காட்டுற மாதிரி இருக்கும் பேய் படம்னாவே. ஆனால் இதில் எதுவும் காட்டல பெருசாக. அவங்க கொஞ்சம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. பார்க்கலாம்.